எவ்வளவு வேணா இருந்துட்டு போட்டோங்க. இன்னைக்குமே மாசம் 30ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்கா எல்லா காசையும் 1,00,000 ரூபாய் வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு 5,000 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாத இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சேலரி பாத்தீங்கன்னா 1,50,000 2,00,000 இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா இஎம்ஐ நிறைய கட்டுவாங்க. எஸ்ஐபில 10,000 தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு வெல்தி பர்சனா மாறணும்னாக்கா உங்களோட சேலரி எவ்வளவு வேணா இருந்துட்டு போட்டோம், 10% சேவ் பண்றீங்களா அண்ட் அதை உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியுதா பாருங்க. ஸோ மினிமம் 10% அண்ட் அதுலேருந்து அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, அதோட கண்டினியூவேஷன் இது. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் த எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நம்ம என்ன பண்றோம்னாக்கா, சரி என்னோட சேலரி 25,000 ரூபாய், இதெல்லாம் என்னோட எக்ஸ்பென்சஸ். சரி, மிச்சம் நான் சேவ் பண்றது, மிச்சம் முடிக்கிறது இவ்வளோ காசு, 1000, 1500, 750 ஏதோ அதை நான் இன்வெஸ்ட் பண்றேன். இதுதான் அப்ரோச்சா வச்சிட்டு இருக்காங்க ப்ரிடாமினண்டா. என்கிட்ட வரக்கூடிய இன்வெஸ்டர், சதீஷ் என்னோட சம்பளம் 25,000, இதெல்லாம் என்னோட எக்ஸ்பென்சஸ், நான் சேவ் பண்ணக்கூடிய காசு. ஆனா எக்ஸ்பெண்டிச்சரை நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க சம்பளம் 25,000னா 25,000 மனசுல